refreshing partner. Meriba Paneer Soda. I trust Meriba. Welcome to Boskies RRR. வணக்கம் சார். வணக்கம் பாலாவே. Welcoming Kalakanadi fans to RRR and we have the repeat champions Bangalore. அதுதான் இனிமே RCB. Repeat champions Bangalore. எஸ், பேக் டு பேக் 2 வருஷம் தொடர்ந்து ஐபிஎல் கப் அடிச்ச ஒரு டீமாக இப்போ ஆர்சிபி வந்திருக்காங்க. எஸ், ஆர்சிபியின் கன்சிக்யூட்டிவ் ட்ராஃபி இவெண்ட்ஸ் டிஃபெண்ட் பண்ணிருக்காங்க சார். எப்படி இருந்துச்சு சார் இன்னைக்கு ஃபைனல் ஆர்சிபி vs ஜிடி? கிளியரா ஓவர் ஷேடோ பண்ணிட்டாங்க. பிரெயின்ஸ் நாங்க தான் பிரெயின்ஸ்னு காமிச்சிட்டாங்க. செரிப்ரல் பிரெயின், RCB ராயல் செரிப்ரல் பிரெயின் அப்படின்னு காமிச்சாங்க. ஏன்னா அவங்க ஒரு ஸ்ட்ராட்டஜி பியூட்டிஃபுல்லா போட்டாங்க. என்ன ஸ்ட்ராட்டஜி? ஷார்ட் பிச் ஃபர்ஸ்டே கேட்ச் பண்ணிட்டாங்க. பிச் எப்படின்னு தெரியாது. எப்போ புவனேஸ்வர் குமாருக்கு சாதாரணமா போட்டு ஜிக்குன்னு 2 பவுன்சர் போச்சோ பவுன், அவ்வளவுதான். ரஜித் பட்டிதார் கரெக்டா வந்து ஷார்ட் பிச் டெலிவரி எல்லாம் பாடி லைன் 5-6 பேர் ஷார்ட் பிச் ஓட்டி. நீங்க பாத்தீங்கன்னா பவுன்சர் ரீட் பண்ணாம தப்பா ஆடி ஒரு 5-6 பேர் ஷார்ட் பிச்சுக்கு அவுட்டு. அவங்க ஸ்ட்ராட்டஜி வந்து ஷார்ட் பிச்சு போட்ட போலர்ஸும், அது புவனேஸ்வர் குமாரா இருக்கட்டும் இல்ல நம்ம ஹேசல்வுட்டா இருக்கட்டும், எல்லாருமே பர்ஃபெக்டா போட்டாங்க. அவங்க என்ன தேவையோ அதை கரெக்டா போட்டாங்க. பாடி லைன் போலிங் அதை தெரிஞ்சுட்டு பிச்சு இப்படிதான் இருக்குன்னு தெரிஞ்சுட்டு, இது வந்து ஜிடி வந்து ஸ்ட்ராட்டஜி வந்து ஸ்ட்ராட்டஜின்றது பேரு. அது வந்து ட்ராஜிடி. ஏன்னா வெறும் ஷார்ட்டா போடுவோம் ஆனா அடிக்கிற மாதிரி போடுவோன்ற மாதிரி போலிங் இவங்க போடுறது. அது ஒரு பக்கம் போச்சா. இந்த கேளுங்க, ஒவ்வொன்றா சொல்றேன். கேப்டன்சி, அபார கேப்டன்சி, அதை பத்தி கேளுங்க. கண்டிப்பா நம்ம சுப்மன் கில் பத்தி பேச வேண்டியதுக்கு நீங்க நிறைய இருக்குது சார். செகண்ட் இன்னிங்ஸ்ல அவர் என்ன பண்ணாருன்னு. பட் அதுக்கு முன்னாடி லெட்ஸ் கான்சென்ட்ரேட் ஆன் ஆர்சிபி சார். ஆடியன்ஸ் நிறைய பேர் வந்துட்டு இன்னைக்கு வந்து ஆர்சிபி ரசிகர்கள்லாம் வந்து சம உற்சாகத்துல இருப்பாங்க. அவங்களுக்கான நல்ல விஷயங்கள் நிறைய இருக்குது நமக்கு பேசுறதுக்கு. ஸ்டார்டிங் ஃப்ரம் த ஃபாஸ்ட் பவுலிங் டிபார்ட்மெண்ட் நீங்க சொன்ன மாதிரி சார், அவங்களோட இந்த சீசன் ஃபுல்லாவே பார்த்தோம் அப்படின்னா வந்து ஒவ்வொரு டீமுக்கு என்ன தேவைப்படுதோ அந்தந்த டீமுக்கு ஏற்ற மாதிரி அவங்க ரொம்ப ப்ராப்பரா பிளான் பண்ணி அவங்களோட அந்த போர்ட் ரூம் ஒர்க் எல்லாம் அழகா எக்ஸிக்யூட் பண்ண மாதிரி இருந்துச்சு. மெயின் பிளஸ் பாயிண்ட் புவனேஸ்வர் குமாரோட அடிஷன் இந்த ஆர்சிபி பவுலிங் லைனப் இல்லையா சார்? ஆமா, அவங்க வந்து சின்ன விஷயம் நீங்க கவனிங்க. சாய் சுதர்சன் ஆடுறாருல, சாய் சுதர்சனுக்கு பவுன்ஸ் பண்ணினே இருக்காங்க. 2-3 வாட்டி அவர் பவுன்ஸ் பண்ணி அந்த ஹுக் அடிக்க போகும்போது திருப்பி பேட் ஸ்லிப் ஆகுது. அவங்க இன்ஃபேக்ட் அவருடைய ஹிட் விக்கெட்டுக்கே ஸ்ட்ராட்டஜி போட்டுறாங்க. இவங்க பேட்டிங் வந்து அப்படி ஒரு ட்ராஜிடி ஆகிப்போச்சு. அவருடைய எப்போ ஹிட் விக்கெட் ஆவார்னு பார்த்துன்னு சிரிச்சிருக்காங்க எல்லாரும். அவர் திருப்பி அந்த ஷார்ட் ஆனிருக்காரு. அதுக்கப்புறம் கரெக்டா சொல்லி வச்ச மாதிரி ஒரு பவுன்சர் ஆஃப் ஸ்டம்ப்ல தலைக்கு மேல போயிருக்கு. அது அவர் எப்படி அதை வந்து இவரு நிக்கலஸ் பூரானோட ஃபேன் போல இருக்கு. உரியடி மேல அடிக்கிறது. அவர் ஷார்ட்டா இருக்கா ட்ரை பண்றாரு. நான் டாலா இருந்தாலும் ட்ரை பண்ண உரியடி துணி துவைக்கிறது, வாஷிங் கிளாத்ஸ் இன் தி ஏர் மேல. அதுல ஒரு பியூட்டிஃபுல் கேட்ச், இவர் அவுட். சுப்மன் கில்லுக்கு அவுட் ஆன முந்தின பால் இறங்கி ஆடி ஒரு 4 வந்திருக்கு. ஆனா அது சரியா டைம் ஆக மாட்டேன்றது. பிகாஸ் பால் ரொம்ப குவிக்கா வருது. பேட்டோட டாப் ஹாஃப்லயே பட்டு இருக்கு. அடுத்த பால் அவர் கிராஸ் ஆடுறாரு. அவர் கிராஸ் பாலோட ஸ்பீடை கேட்ச் பண்ணாம அவர் அந்த ஷார்ட் பால் அவுட். ஸோ அதுக்கப்புறம் நல்ல வேலை வாஷிங்டன் சுந்தர் தப்பிச்சார். அந்த கேட்ச் கன்சிஸ்டன்சி மெயின்டைன் பண்ணாங்க. காக்ஸ் பிடிச்ச அந்த கேட்ச்லயும் கடைசியில் கோலியை வந்து சுப்மன் கில் பிடிச்ச 2த்துலயுமே கரெக்டா பால் வந்து கிராஸ் ஆயிடுச்சுன்றது அந்த கன்சிஸ்டன்சி மெயின்டைன் பண்ணாங்க அம்பைரிங்ல. ஸோ கமிங் பேக் டு திஸ் பேட்டிங் ஆஃப் ஜிடி, ஷார்ட் பால் அவுட் ஆகும். இதே T20 யாராவது மீட்டிங்ல சொல்லணும். சப்போர்ட் நம்ம கன்வின்சிங்கா போன மேட்ச் சரியான பேட்டிங், கில் சாய் சுதர்சன் பேட்டிங் சூப்பர். ஆனா வரது ஆர்சிபி மக்குங்க கிடையாது. ஸ்ட்ராட்டஜி நல்லா ஸ்டடி பண்ணிட்டு வருவாங்க. அப்படி ஒருவேளை ஷார்ட் பிச் போட்டாங்கன்னா நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, நம்ம ஆடுறது T20 T6 இல்லை. பவர் பிளே ஜெயிச்சா போறது 20வது ஓவர் கடைசியில யார் ஜெயிக்கிறாங்கன்றது தான் முக்கியம். சிம்பு சொல்ற மாதிரி 6வது ஓவர்லயே நாங்க மேட்சை ஜெயிச்சிட்டோம். ஆன் பாரா இல்ல 6 ஓவர்ஸ்ல நாங்க ஓவர்டேக் பண்ணிட்டோம் அவங்களோட ஸ்கோரை, அப்ப நாங்க ஜெயிச்சிட்டோம் கப்பு அப்படின்னு நினைச்சிட்டாங்க. அந்த இடத்துல மட்டும் சரி, இங்க கண்ணாப்பனான்னு பவுன்ஸ் ஆகுது, கொஞ்சம் பார்த்து அடிக்கலாம். 6 to 7 ரன்ஸ் பர் ஓவர் போறோம். 7th ஓவருக்கு அப்புறம் ஆரம்பிக்கலாம் அட்டாக் அப்படின்ற ஒரு அறிவு இருந்திருந்தா இந்த மாதிரி ரேஷா ஆடிருக்க மாட்டாங்க கிரீட். பட் என்ன ஆர்சிபி கிரேட்னா கான்ஸ்டன்ட் பேக் ஃபுட். நீங்க கால் எடுத்துன்னு ஃப்ரண்ட்லயே வராதீங்க. நீங்க கால் எடுத்துன்னு ஃப்ரண்ட்ல வந்தீங்கன்னா கிடையாது, உங்களுக்கு அது கிடையாது. அந்த பாலே கிடையாது. எல்லா பாலும் ரிப்கேஜுக்கு தான் போடும். நீங்க என்ன ஆடுறீங்க பார்க்கலாம். அதை கரெக்டா பியூட்டிஃபுல்லா சார்ட் அவுட் பண்ணிட்டாங்க. அவங்களோட பிளான் என்னன்றது கரெக்டா பண்ணிட்டாங்க சார். இந்த தடவை ஜிடியோட பவுலிங் பொறுத்த வரைக்கும் இந்த சீசன் வந்து ஆக்சுவலா அவங்களுடைய ஒன் ஆஃப் தி பெஸ்ட் சீசன் சொல்லலாம் பவுலிங்ல. அது வந்துட்டு நம்ம இவர் டாப் ஆஃப் த லேடர்ல இருக்கக்கூடிய ககிசோ ரபாடாவா இருக்கலாம்,
இல்ல இந்த சீசன்ல வந்து 20+ விக்கெட்ஸ் எடுத்த ரஷீத் கான், முகமது சிராஜ் அண்ட் ஜேசன் ஹோல்டர் நல்ல சப்போர்ட், பிரசீத் கிருஷ்ணா, இப்படி ஒரு 5 பவுலர்ஸ் இன்சைட் த டாப் 12 ஆஃப் த பர்பிள் கேப் லிஸ்ட், 5 பவுலர்ஸ் ஃப்ரம் த சேம் டீம். அப்ப இவங்களோட பவுலிங் லைனப் வந்து ஆர்சிபிக்கு இருக்கிறதுலே இந்த ஃபைனல்ல டஃப் கொடுக்கறதுக்கு இவங்க தான் அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. இந்த லைனப்பை இப்படி சொதப்ப வச்சதுக்கு இன்னைக்கு சுப்மன் கில் உடைய டெசிஷன்ஸ் காரணம் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்களா? என்ன நினைக்கிறீங்க? ஹவு டிட் த மேட்ச் டிட் நாட் கோ இன் தேர் ஃபேவர்? ஓ, அவருடைய மக்குத்தனத்தை உங்களுக்கு சந்தேகம் இருக்குதா? ஐயோ, இவங்களுடைய ஸ்ட்ராட்டஜி தான் இவங்களுக்கு கிக்கு, இவருடைய கேப்டன்சி தான் மக்கு. ஏன்னா பவுன்ஸ் ஆகுது பாஸ், தெரிஞ்சு போச்சு. பறக்குது பால், பவுன்ஸ். புவனேஸ்வர் குமார் ஸ்பீடுக்கு தலைக்கு மேல போகுது, பால் சீம் ஆகுது, எல்லாம் ரைட். உங்களுக்கு தெரிஞ்சிச்சு இல்ல? ரைட். அவருடைய கேப்டன்சியில் ஆரம்பிக்கிறேன். இப்போ ரபடா, சிராஜ் 3 பேரும் 2 பேரும் ஏத்தின்னு ஏற்றுவாங்க. ஆனா இப்போ சப்போஸ் பேட்டர்ஸ் அடிச்சிட்டாங்கனால அவங்களுக்கு தான் நான் பிடிப்பேன். அவங்களோட கோட்டாவை முடிச்சிடணும். சரி வேணாம், 8 மணிக்கு வேணாம், ஒரு 7 ஓவர் வரைக்கும் அவங்களே தான் போடுவாங்க. ஆனா என்ன ஆகும், இப்போ ஸ்கோரு 60% ஸ்கோர் வந்துடும் சேசிங்ல. ஆனா பவுன்ஸ்ல டிஸ்கன்சர்டிங் பவுன்ஸ் வர ஒரு பவுலர் ஜேசன் ஹோல்டர் வச்சிருக்கேன். அவர் நான் கொண்டே வர மாட்டேன். என்னுடைய ட்ரம்ப் கார்டே ரஷீத் கான் தான், கொண்டு வர மாட்டேன். ஏன்னா போன மேட்ச் கட்சி ஒரு கனாம்னு ஃபெரேரா கொடுத்துட்டாரு. ஃபர்ஸ்ட் ஓவர் 19 அவர் நான் யோசிச்சு தான் கொடுப்பேன். அது ஃபைனல்ஸ் ரைட்டு, பட் ஃபைனல் முடிச்சப்பறம் கொடுத்துப்பேன் அவர் போலிங். ரஷீத் கானை கொண்டே வர மாட்டேன். நான் இங்கே டிவி வழியா கத்துறேன், ரஷீத் கானை கொண்டு வாயா பவர் பிளேல எப்படியாவது கேட்கணும்னு பார்க்குறேன், கேட்கல, கொண்டு வரல. எப்போ 9th ஓவர் 89 ஸ்கோர். அப்போ எத்தனை ரன் அவர் எடுத்து முதல்ல 2 விக்கெட், 2 விக்கெட் எடுத்துறாரு, வைட்டல் விக்கெட் 2 எடுக்கிறார். கூகுளி விராட் கோலிக்கு கூகுளி கொஞ்சம் வல்னரபிள். இவருடைய டிஸ்கைஸ்ல போடுற கூகுளி இருக்க ரஷீத் காந்த், அவரு, தினேஷ் கார்த்திக், டெவிலியர்ஸ், தோனி, இவங்க எல்லாருக்குமே ப்ராப்ளம் கூகுளி. அவர் போடுற கூகுளி கொண்டே வரமாட்டேன் ரஷீத் கான் அப்படின்னு சொல்லிட்டு அது ஒரு பிடிவாதம். அவரை கொண்டு வரல. இன்னொரு பிரமாதமா, அதாவது ரபடா வந்து வாரி வழங்குவார், பட் நான் ஃபுல்லா பிடிப்பேன் அவருக்கு தான். அதாவது 156 தான் டிஃபெண்டிங், அதுல இவ்வளவு சொதப்பல். சரி, ரபடா பவுன்ஸ், சிராஜ் பவுன்ஸ். சிராஜ் வந்து கம்ப்ளீட் நடிப்புலயே தான், நீ ஃபுல் நடிப்பு, ஆக்ரோஷம் இன்னைக்கு ஃபுல்லா. ஒவ்வொரு எக்ஸ்பிரஷன், ஒவ்வொரு மேட்சுக்கு இன்னைக்கு ஆக்ரோஷம். கிட்ட வெங்கடேஷர் கிட்ட போய் அவனை யாருன்னு நீ என்ன, எதுக்கு? ஒரே ஒரு பால் ஏதோ ஒரு டிஃபென்ஸ் ஆடி அந்த பேட்டு கீழே பால் இருந்துச்சு, எடுத்து கொடுக்கிட்டான்னு ஏதோ கேட்கிறாரு. அது கிட்டக்கு போயிட்டு எடுத்துறியா நீ பாலை, தொட்டுறியா நீ, தொட்டு பாரு நீ, நான் யார் தெரியுமா, நீ யாரோட போல் யாருன்னு தெரியுமா, நான் எந்த ஏரியாவில் வரேன் தெரியுமா, இவ்வளோ ரவுடித்தனம். அது வெங்கடேஷர் கிட்ட அவரால் கால் நொண்டின்னு இருக்காரு, ஓட முடியல. அவர்கிட்ட இவ்வளோ உதாரு. என்ன அந்த விக்கெட் எடுத்தீங்க, அதுக்கு என்னென்னமோ டான்ஸ் ஆடி தெய்வமே எங்கே நிம்மதி அந்த பாட்டெல்லாம் பாடி முடிச்சு இந்த மேட்ச் 186 டிஃபெண்ட் பண்ணணும். அதுக்கு இவ்வளவு நடிப்பு அவர் ஒரு பக்கம். சரி, இந்த 2 பேர் பவுன்ஸ் போடணும். விராட் கோலின்ற ஒரு ராட்சஸ் இருக்காரு, அவர் இதுக்குதான் சல்ச்சர் கிடையாது. இவர் வந்து எல்லா நடிப்பும் வெங்கடேஷ் கிட்ட தான், ஒரு வீக்கிட்ட தான். இன்னொரு வீக்கிட்ட சாந்தமா பீட்னான போய் செல்லமா பாலத்து சாந்தமா போறது, அந்த நடிப்பு ஒரு பக்கம் போயிருக்கு. அதுக்கப்புறம் பவுன்ஸ் 2 பேர் கன்றாவியா போடுறாங்க, யூஸே பண்ணிக்க தெரியாம பவுன்ஸ். இட்ஸ் நாட் பாடி லைன், இட்ஸ் ஜஸ்ட் ஷார்ட் பிஸ்ட் 4-6. ஆனா உண்மையிலேயே பவுன்ஸ் செஸ்ட் ஹைட் போற ஒருத்தருக்காரு, யாரு? பிரசித். அவர் நான் 15வது ஓவர் எடுத்துன்னு எப்படி கேப்டன்சி டாப் கிளாஸ். ஒரு லோவர் ஸ்கோரை டிஃபெண்ட் பண்றதுல எப்படி கேப்டன்சி பண்ணக்கூடாதுன்றது ஒரு புக்கு போடும் நம்ம சுப்மன் கில். அவ்வளவு பிரமாதமான கேப்டன்சி சார். இந்த மாதிரி ஒரு ஃபைனல் வருது, அந்த இடத்துல வந்து சாய் அண்ட் சுப்மன் வந்து அவுட் ஆயிட்டாங்க அப்படின்னாலே அந்த ப்ரெஷர் வந்து ஜிடி மேல போறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. நம்ம இந்த பிளே ஆஃப்ஸ் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி பேசணும் சார், இந்த ப்ரெஷரை எப்படி இந்த டீம் ஹேண்டில் பண்ணுவாங்க அப்படின்றது. பட் ஏதோ ஒரு மேட்ச்ல அவங்க பண்ணதை பார்க்கும்போது நமக்கே சரி, ஓகே, இந்த லோவர் மிடில் ஆர்டர் கூட அடிச்சிடுது அப்படின்னு நினைச்சோம். பட் இன்னைக்கு மேட்ச்ல ஆக்சுவலா அவங்க 2 பேரும் அவுட் ஆனவங்க, பிகாஸ் பல்க் ரன்ஸ் அவங்க தான் சார். போத் ஆஃப் தெம் ஹேவ் ஸ்கோர்ட் 700+ ரன்ஸ் ஃபார் த டீம் ஒரே சீசன்ல. அது எப்ப நடக்கும் அப்படின்னு தெரியாதுல இருக்கும். அப்படி இருக்கிறனால இவங்க அவுட் ஆனவனே முடிஞ்சு போச்சு சார். அப்படியே அங்க அந்த அந்த இதை யாருனாலுமே சோக்கின் பண்ணவே முடியல சார். பாஸ் நியூ சந்திகரா அந்த கிரவுண்ட்லயே, அந்த கிரவுண்ட்ல வந்து பால் கம்மிங் ஆன் டு த பேட், யூ ஆர் ஏபிள் டு சேஸ் சோ வெல். டக்கு நீங்க இறங்கி நான் மிடில் படுது, நின்ற இடத்துல ஏதாச்சும் மிடில் படுது, ஸ்கொயர் கட் அச்சா படுது, அப்பர் கட் படி எல்லாம் மிடில் படுது. அது அந்த பிச்சு. இந்த பிச்சு முதல் ஓவரே உங்களுக்கு தெரிய வேணாமா, எப்போ புவனேஸ்வர் குமார் நார்மல் மீடியம் பேஸ், பட் ஸ்விங்கிங் அண்ட் சீமிங்னா டெரர் புவனேஸ்வர் குமார். பட் அவருக்கு பவுன்சர் அலட்சியமா வருது, அவர் சொல்லி பவுன்சர் போட்டுருக்காரு. சாய் சுதர்ஷன் உங்களுக்கு தெரிய வேணாமா, ஷார்ட் பிச் பாடி லைன்ல கான்சன்ட்ரேட் பண்றாங்கன்னு. ஹேசல்வுட்டா இருக்கட்டும், இவரா இருக்கட்டும், அதே தான் போடுறாங்க. ரசிக்கா இருக்கட்டும், ரசிக் ஸ்லோ ரன் விட்டு அவர் ஃபாஸ்டா போடுறாரு இன்னைக்கு.
ஸோ விச் மீன்ஸ் தே ஹவ் ஜட்ஜ்ட் பிச்சு நமக்கு கரெக்டாக இருக்கு ஃபாஸ்ட் பவுலிங்க்குன்னு. இவங்க ஜட்ஜே பண்ணாமல் கிரியேட் ஆடுறாங்க. ஸோ பிச்சு கண்டியூசிவ் ஃபார் போலர்ஸ் இருந்துச்சு. நாங்கள் 3 பேர் டாப் 3 கதை தான். பட் பிச்சு கண்டியூசிவ் டு போலிங்னா எங்களால் அந்த மாதிரி பேட்டிங் ஆட முடியாது. ஏன்னா எங்களுக்கு 4-6 வந்துனே இருக்கணும். நாங்கள் சிங்கிள்ஸ் 2-3 எங்களுக்கு வராது ஆட. இவர் டெஸ்பரேட் ஆயிட்டார். இந்த 2 பேர் இப்படி ஆனதுனால ஜாஷ் பட்லர் த பெஸ்ட் பேட்டர் அவங்களுக்கு. அவர் மெஸ்மரைஸ்ட் டோட்டலி. அவர் டெஸ்பரேட்டா வெளில வந்து குருநாள் பாண்டியா பியூட்டிஃபுல்லா போட்டார். இறங்கினோடனே ஒய்டா போட்டார் டாப் கிளாஸா. ஸோ அவரு பட் இவங்களுக்கு ஒரு பெரிய ஒன்று இருக்கு பாருங்க. இந்த பந்து அதை விட்டாங்க. சிந்துன்னு ஒருத்தர் இருக்கார். அவரை எப்படியாவது சாய் சுதர்சனுக்கும் கில்லுக்கும் முன்னாடி போக முடியுமான்னு பாக்குறாங்க. கில்லு பாக்குறாரு. சரண் நமக்கு 2 ஓப்பனர்ஸுக்கும் முன்னாடி அமைச்சிடலாமா அவரு? அவர் போய் கொஞ்சம் ஆட்டம் வர்றாரு. என்ன அவ்வளோ பட்டுன்னு தெரியல. என்ன பண்ணுவார் அவரு? எனக்கு புரியல. இந்த மேட்ச்ல இந்த மாதிரி பிச்சில் வர என்ன பண்ண முடியும்? ஜார்ஜ் பட்லர் அவருக்கு அடுத்து அனுப்புறீங்க. இது அடுத்த கேப்டன்சி காமெடி. ஸோ இதுதான் அவரோட பண்ண கேப்டன்சி காமெடி. திருப்பி அந்த சிந்து ஒரு பிரச்சனை. நான் அவர் என்ன பண்ணார் இந்த டோர்னமெண்ட் 3-4 மேட்ச் நான் பார்த்துட்டேன். வராரு ஏதோ அவரும் ஷார்ட் பிச்சுக்கு இறங்கி தூக்கி விட்டுலாம் நல்ல அவுட். அதுதான் காரணம். ஸோ பேட்டர்ஸ் இந்த பிச்சு நம்ம போன மேட்ச் ஆனா மாதிரி பிச்சு இல்லை. இது நம்மளே பிச்சு பீஸ் ஆக்குதுன்றச்சு கொஞ்சம் கேமை மாத்திக்கணும். இல்லை நாங்கள் வழக்கமா அந்த போன மேட்ச் ஆனது அப்படியே கண்டினியூ பண்றோம். அந்த ஹேங் ஓவர்லன்னா அங்க ஃபர்ஸ்ட் காஸ்ட்லி மிஸ்டேக் அதுதான். இவங்க பார்த்தாங்க அவங்க ஷார்ட் பிச் சரியா ஆட இல்லையா, சரியா டைமிங் இல்லை. போடு மோன பாடி லைன் அதையே போடு, ஜிக்குன்னு போடு. அத்தனை பேரும் ஷார்ட் பிச். அதுக்கு அவுட். வேற ஒரு 2 பேர் க்ளோஸ் பால தூக்கி வச்சு ஒரு 2 பேர் அவுட். மற்றபடி எல்லாம் ஷார்ட் பிச். சார் இப்போ இந்த இவர் ஷாருக் கான் ஒருத்தர் இருக்காரு சார். அவரை வந்துட்டு ஒரு 5 இன்னிங்ஸ்ல என்னமோ தான் அவர் பேட்டிங் ஆப்பர்ச்சுனிட்டியே கிடைச்சது. ஒரு 30 பால் பிடிச்சிருப்பாரு இந்த சீசன்லேயே மொத்தமா, அவ்வளோதான். அவரை வந்துட்டு ஒரு பிரைம் பேட்ஸ்மேனா இந்த டீம்ல இவங்க வச்சுக்கிட்டு ராகுல் தெவாட்டியாவையும் அவரையும் மாத்தி மேல கீழே அனுப்பி எடுத்துட்டு போற இடத்துல நிஷாந்த் சிந்துன்னு ஒருத்தரை கொண்டு வந்து அவரை வந்து நீங்க ஜாஸ் பட்லர் கூட சேர்ந்து அனுப்பி ஒரு மாதிரி அது ஷாருக் கான் அண்டர் யூஸ் பண்றதுல உங்களுக்கு என்ன கிடைக்குதுன்னு எனக்கு புரியல சார். அண்ட் நிஷாந்த் சிந்து என்ன பண்ணிட்டாரு இத்தனை மேட்ச்லன்றது தெரியல. தே ஹேவ் டு சிட் அண்ட் திங்க் அபவுட் இட்னு எனக்கு தோணுது சார். ஆமா, பட் இந்த இவங்க டைப் ஆஃப் பேட்டிங்க்கு கரெக்டா வாஷி தான் பர்ஃபெக்டா ஆடினார். அந்த கட்சி வரைக்கும் ஆட்ட பாருங்க. தள்ளி ஆடுறது, 2 ஆடுறது, 3 ஆடுறது, 4, 6 எல்லாம் அந்த மாதிரி பிளேயர் வேணும். ஐ கேன் டூ தி டெஸ்ட் மேட்ச் பேட்டிங், ஐ கேன் டூ தி T20 பேட்டிங், ஐ கேன் டூ தி ODI பேட்டிங். அந்த மாதிரி வாட்சி ஆடினார். அஃப்கோர்ஸ் அந்த ஒரு கேட்ச் ஒரு ஸ்கேர் இருந்தது, அவரும் தப்பாச்சிருது. அந்த பவுன்ஸ் அவர் ஆடி முடிவுல பேட்ல போட்டு போயாச்சு. அதான் இந்த பால் எக்ஸ்ட்ரா பவுன்ஸ் எக்ஸ்ட்ரா ஸ்பீட் வருது இந்த பிச்சில். அதுக்கு அதை மைண்ட்ல அவங்க வச்சுக்கவே இல்லை. 6 ஓவர் பவர் பிளே அப்படின்னா நான் கொன்னுடணும் அப்படின்றாங்க. அது முடியாதுன்றேன். அது கண்டிஷன்ஸ் அட்வர்ஸா இருக்கும்போது பேட்டிங்க்கு நீங்க அந்த ஸ்ட்ராட்டஜி விட்டுறணும். பரவாயில்ல 6 ஓவர்ஸ் ரன் ரேட் வரலன்னா பரவாயில்ல, 20th ஓவர் வரும்போது நம்ம விக்கெட் லூஸ் பண்ணாம இருந்தோம்னா கான்ஃபிடென்ட்டா ஆடலாம். ஒய் நாட் 10 ஓவர்ஸ் வரைக்கும் லெட் அஸ் கோ ஃபார் 65 or 70 ஃபார் நோ லாஸ். லெட் இட் நாட் பி 50 ஃபார் 4 or 80 ஃபார் 4 அப்படின்ட்டு அந்த ஆட்டிடியூடுக்கு போக மாட்டேன்றாங்கன்றேன். திருப்பி பிளைண்ட் அதே மாதிரி ஆடினதுனால அவங்களால இந்த 156 தான் முடிஞ்சது. 170, 180. They could have made a match out of it, but nothing, no credit taken away from RCB. செரிப்ரலாவே ஸ்கொயர் பண்ணிட்டாங்க, வச்சு செஞ்சுட்டாங்க. அவங்க டிமாரலைஸ் பண்ணதுக்கு காரணம் போன மேட்ச் அவ்வளோ பெரிய டோட்டல் அப்படி சேஸ் பண்ணிக்கிறோம். என்னடா தண்ணி குச்சுன்னு இருக்கோம் 150க்குன்னு. ஃபர்ஸ்ட் வந்து கில்லி அவுட் ஆன உடனே முகங்க எல்லாம் காலியாகும். டிமாரலைஸ் டோட்டலி. அதுலதான் அங்கதான். ஸோ இவங்க சஸ்டெயின்டா 20 ஓவர்ஸுக்கு அவங்களுடைய ஷார்ட் பிச் ஸ்டஃபை வச்சு ப்ரெஷரைஸ் பண்ணீங்கன்னே இருந்தாங்க பாஸ். ஃப்ரண்ட் ஃபுட்ல நீ காலே எடுத்துன்னு வராது, அது நாங்க போடவே போறது இல்லைன்ட்டாங்க பியூட்டிஃபுல்லா. அதுதான் பிகெஸ்ட் பிளஸ் பாயிண்ட். தேர் ஸ்ட்ராட்டஜி, இங்க ட்ராஜடி இந்த பக்கம். இதான் டிஃபரன்ஸ். சார் வெங்கடேஷ் ஐயருக்கு இந்த சீசன் ஒரு அருமையான சீசன் சொல்லலாம் சார். அப்படி ஒரு ஷிஃப்ட் இந்த கெரியர், அங்கிருந்து இங்க நிறைய கான்ட்ரவர்சிஸ், ஐ மீன் நிறைய காமெண்ட்ஸ் அவரை பத்தி வந்துட்டு என்ன இப்படி அப்படியான அவ்வளோ பேச்சுக்களுக்கு மத்தியில வந்துட்டு இப்படிப்பட்ட ஒரு சீசனை இவர் கொடுத்துருக்கிறாரு. இன்னைக்கு வித் த பேட் வந்துட்டு அமேசிங்கான சீசன். ஃபைனல்லையுமே கூட அடிச்சிருக்கிறார் ஒரு 200 ஸ்ட்ரைக் ரேட்ல. சூப்பர்ப்ல சார் வெங்கடேஷ் ஐயர். வெங்கடேஷ் ஐயர் இஸ் பிரில்லியன்ட் பிகாஸ் ஹி இஸ் வெரி பாசிட்டிவ். அவர் நான் முதல் ஓவர 4 ஸ்டெப் இறங்கி வருவார். அவர் போலர் ஓடி வர அவர் ஸ்விங் பண்ண இவரும் ஸ்விங் பண்ணிருப்பார். அதான் பண்ணுவாரு. இன்னைக்கு அவர் நாட் அட் இஸ் பெஸ்ட் பிகாஸ் இன்ஜுரி. அதுக்குள்ள இவர் போய் அவரே இன்ஜுரி, அவரே உள்ள போறது ரெடியா இருக்காரு. அவர்கிட்ட போயிட்டு வீரபாண்டிய கட்டம் ரேஞ்சில் ஒரு வசனம் பேசினாரு யார் சிராஜ் அவர் பக்கத்துல போயிட்டு. அது இப்ப அதுக்கு பக்கத்துல கோலி இருக்காரு. அவரை தாண்டி வந்து இவன் பேசுறாரு. இந்த பக்கம் போகும்போது சாந்தமா போறாரு, ஒண்ணுமே இல்லை மாரி. அங்க போகும்போது ஃபுல் அந்நிய, இந்த பக்கம் வச்சு அம்பி. இந்த கோலி பக்கம் வரும்போது கோலி கிட்ட அதை பண்ணீங்களா, ஒரு எல்பிடபிள்யூ வந்து இல்லை ஒரு சான்ஸ், அதை ட்ரை பண்ணி பாருங்களேன். அப்பயே உங்களுக்கு வரல வாய்ஸ், அப்போ மியூட்ல போறீங்க சைலண்ட் மூவில. அதனால அவருடைய ஆட்டிடியூடு அவருக்கு இன்னைக்கு சரியா படல. சரியா பட்டுது 2-3 ஷாட். பட்
பிசிக்கல் இன்ஜுரி வந்துச்சுனாலே இதுதான் ப்ராப்ளம். கோலியும் இன்ஜுரி, கோலிக்கும் காலில் இன்ஜுரி அண்ட் இவருக்கும் காலில் இன்ஜுரி, நம்ம வெங்கடேஷ் ஆயிருக்கும். அப்போ கேப்டன்சில ஏதாவது ஒன்று பண்ணுவோம். நம்ம அந்த இடத்துல வந்து ஃப்ரண்ட் ஃபுட்ல அவங்களை ஆட வைக்கணும், பியாண்ட் தர் ரீச். தட் இஸ் இந்த வைட் யார்கர்ஸ் அந்த மாதிரி. ஏன்னா காலை ஸ்ட்ரெச் பண்ண வரல ரெண்டு பேருக்குமே. சிங்கிள்ஸை கட் பண்றதுக்கு ஒரு ஃபீல்டர், ஏன்னா 32 சிங்கிள் ஓட முடியாது, நுண்டின்னு போறாங்க, 2 ரன் எடுக்கவே முடியாது. ஸோ சிங்கிளுக்கு பிளஸ் தூக்கி வச்ச இந்த 2 ஃபீல்டு தான் வைக்கணும். அந்த ஆங்கிள்லயும் யோசிக்கல, எதுவுமே பண்ணல. உங்களுக்கு 2 தண்டர் பேட்ஸ்மேன் ஆடுறாங்க, பட் 2 பேரும் இன்ஜர்ட். இப்போ இதோட உங்களுக்கு என்ன பிளஸ் வேணும்? அப்போ நீங்க ஆல் த மோர் த ரீசன் யூ ஷுட் ஹவ் brought on ரஷீத் கான் earlier இல்லையா? இஸ் யுவர் ட்ரம்ப் கார்டு. நீங்க அவர் முதல்ல ஒரு ரன் கொடுத்தாட்டி நீங்க அதெல்லாம் கட் பண்ணீங்கன்னா அவர் இன்சல்ட் டு ரஷீத் கான். உங்க டீமோ ரிலீஸ் ஆயிடும். விக்கெட்ஸ் எடுத்து கொடுக்க கேம் சேஞ்சரா அமையக்கூடிய ஒரு பிளேயர் வந்து ரஷீத் கான். உங்களுக்கு அவரை போய் நீங்க எப்படி, அதுவும் 4வது ஒரு திருப்பி 3வது ஒரு கட்டு, நடுவில் ஒரு 2 ஃபாஸ்ட் கொடுத்து அப்புறமா கட்சியில 4வது அப்புறம் கட்சியில அவர் ஒருத்தர் தான் கேட்கிற மாதிரி போடுறது. கூகுள் இஸ் ஃபாஸ்ட் ரீச் வருது, பிட்வீன் கவர்ஸ் அண்ட் அவருக்கு ஒரு கேட்ச் ஒன்று ஸ்பூன் ஆகி போகுது. இவ்வளவு சான்சஸ் இருக்கு அவர் போடுச்சுதான். அந்த ஏஜே பண்ணாம ஏதோ ஒரு ஹேங் ஓவர். பேட்டிங்கை பொறுத்த வரைக்கும் போன மேட்ச் ஒரு ஹேங் ஓவர்லேயே நான் ஆடுறோம் அவுட். போலிங்கை பொறுத்த வரைக்கும் போன மேட்ச் ரஷீத் கான் சொதப்பிட்டார். வேணாம் வாட்டி ஏன் 11 ட்ராப் பண்ணுறீங்க பெஸ்ட். இதுல ரொம்ப கன்றாவி எதுன்னா ஃபைனல்ஸ்ல ஒரு இன்னிங்ஸுக்கும் அடுத்த இன்னிங்ஸுக்கும் நடுவில் டான்ஸ். இது எங்கேயா பாத்தீங்களா நீங்க? ஒரு இன்ட்ரெஸ்டிங்கா ஒரு மேட்ச் இருக்குமா அப்படின்னு பார்த்தா ஃபுல் டான்ஸ், எல்லா டைப் ஆஃப் வெஸ்டர்ன் டான்ஸும் போயிருந்தது. ஃபயர் ஒர்க்ஸ், ராக்கெட்டு, புஸ்வானம், ஒரு ஊதுவத்தி எல்லாம் விட்டுறாங்க. ஊதுவத்திலாம் பறக்க விட்டுறாங்க நடுவில் ஒரு பிரேக்ல. ஏன்னா இன்னும் பையனா செகண்ட் ஆடும்போது பவர் பிளே முடிஞ்சோடனே திருப்பி வேறது குச்சிப்பிடி பரதநாட்டியம் ஆடுவாங்க நினைச்சேன். நல்ல வேலை அப்படி கிரிக்கெட்லேயே போயிடுச்சு 7th ஓவர் 8th ஓவர்லாம். ஸோ இந்த ஐடியா யார் கொடுக்குறாங்கன்னு தெரியல. ஒரு ஃபைனல்ஸ்ல யாராவது கிரௌடோட இன்ட்ரெஸ்ட் எப்படி கெடுப்பாங்களா? டான்ஸ் யாராவது கொண்டு வருவாங்களா? முன்னாடி மேட்சுக்கு முன்னாடி வச்சுக்கோங்க, இல்ல சீசன் முடிஞ்சிச்சுன்னு வச்சுங்க, குறுக்க மேட்சுக்கு நடுவில் யாரா பண்ணுவாங்களா? இந்த மாதிரி பைத்தியார்த்தம் வேற இன்னொரு பக்கம். சார் விராட் கோலி சார் இத்தனை வருஷமா அவரோட கேப்டன்சில கிடைக்காத கப்பு அவர் கேப்டன்சியை விட்டு வெளியே போய் ரஷத் பட்டிதாரை கொடுத்த உடனே கப்பா வந்து சேர்ந்துட்டு இருக்குது. யூ ஷுட் பி வெரி ஹாப்பி ஐ திங்க். அதை விட ரொம்ப முக்கியமான விஷயம், இந்த இன்னைக்கு மேட்சை பொறுத்த வரைக்கும் வந்து ஒரு வின்னிங் ஷாட் 6 அடிச்சு அவருக்கு கப் அடிச்சு கொடுத்தாருங்கும் போது இட்ஸ் டபுள் ஸ்பெஷல் ஃபார் ஆர்சிபி ஃபேன்ஸ். இன்னைக்கு அவரோட இன்னிங்ஸ் அண்ட் ஓவராலா விராட் கோலிக்கு இந்த 2 பேக் டு பேக் டிராஃபி அதை பத்தி சொல்லுங்க சார். அவர் வந்து பிஸ்தா, நீ வெறித்தனமா வெறி ஏத்தினியானா அவர் இன்னும் டபுள் அடிப்பார். ரபடா வந்து அவர்கிட்ட போய் ஷார்ட் பிச் போடுங்க அப்படின்னா சரி, பால் கிட்ட வச்சு இந்த மாதிரிலாம் சரி. அவர் வந்து ஃபைட்டுக்கு பேர் போனவர். அவரை போய் டெஸ்ட் பண்ணலாமா? அந்த ஒரே ஓவர் ரபடா அங்கேயே மாற்றார் மேட்ச். அண்ட் யூ ஷுட் ரிமெம்பர், ஹேவ் இட் ஸ்ட்ராங்லி இன் யுவர் மைண்ட் தட் யூ ஆர் டிஃபெண்டிங் எ லோ டோட்டல். 156 கண்டெய்னே பண்ண முடியாது. அவங்கள தப்பு பண்ணி ஆட வச்சு ஒரு விக்கெட் எடுத்தாதான் உண்டு. அதுக்கு போட்ட போலிங்கா போட்ட ரபடா இன்னைக்கு. ஜேசன் ஹோல்டர் டோட்டலி ஆஃப் கலர். சிராஜ் ஓகே, செலக்டிவ் பால்ஸ் ஓகே, பட் சிராஜ் எல்லாம் அந்த கோவத்தை தூக்கி விட்டுட்டு அக்யூரேட்டா எப்படி ஸ்டம்பை ஓட விடலாம் அவரால் முடியும். திடீர்னு பார்த்தா அவுட் ஸ்விங் போடுவார், 2 ரைட் ஹேண்ட் இருக்கு, பட் லெஃப்ட் ஹேண்ட் போடுறது அந்த அவுட் ஸ்விங் டவுன் தி லெக் சைடு. அதுதான். ஸோ இவங்க வந்து கோவப்பட்டு பிரயோஜனமே இல்லை பாஸ். ஒரு ரிசல்ட் அச்சீவ் பண்ணணும்னா கோவத்தை தூக்கி வச்சிருங்க. விவேகம், சாணக்கியத்தனம், எப்படி பிரெயினை யூஸ் பண்றீங்க, உங்க டேலண்ட்டை வந்து யூஸ் பண்ணணுமோ வேணாமான்றதுக்கு பிரெயினை நீங்க எப்படி யூஸ் பண்றீங்க அப்படி போகணும். கேப்டன் பிரெயினை யூஸ் பண்ண மாட்டேன்றாரு, பவுலர்ஸ் வேற எங்கேயோ போடுறாங்க, டவுன் தி லெக் சைடு 4 4 கொடுத்துருக்காங்க. அப்ப நீங்க 186 300 வச்சிருந்தாலே நீங்க டிஃபெண்ட் பண்ண முடியாது. விராட் கோலி இஸ் பார்ன் டு பி எ சாம்பியன் இன் சேஸ். அவருக்கு வந்து பிளானிங் பர்ஃபெக்ட். நீங்க நல்ல போலிங் போட்டாலே அவர் ஒரு பக்கம் நின்றுட்டு அடிப்பாரு. அது பாகிஸ்தான் இருக்கட்டும், யாரா வேணா இருக்கட்டும். பட் அவர்கிட்ட போய் நீங்க சுமார் கேப்டன்சி சுமார் போலிங் போட்டா 156 சும்மா ஜஸ்ட் சொந்த இப்படி வாங்கி அப்படி வாக் போயினே இருப்போமே, அந்த மாதிரி எஸ்ட் போயினே இருப்பேன். சார் லாஸ்ட் திங் டு டாக் அபவுட் சார், ரஷத் பண்டிதரோட கேப்டன்சி ஒரு பெரிய லக் ஃபேக்டரா இருந்திருக்குது ஆர்சிபிக்கு. அது லக்குன்றதை தாண்டி வந்து நிறைய விஷயங்கள் அவருக்கு அமைஞ்சிருக்கு. இந்த ஸ்குவாட்ல இருந்து ஆரம்பிச்சு இதுக்கு முன்னாடிலாம் இல்லாத ஒரு பவுலிங் யூனிட் வந்து இந்த 2 சீசன்ல உங்களுக்கு கிடைச்சிருந்துருக்குது. அண்ட் பேட்டிங் ஆஸ் ஆல்வேஸ் கிளிக் ஆகிட்டே இருக்குது. ஸோ எல்லா ஃபேக்டர்ஸ்லயுமே நிறைய விஷயங்கள் அமைஞ்சிருக்கு. பட் ஆல்சோ ஹி இஸ் வெரி ஆக்டிவ் அண்ட் அவரோட பேட்டிங்கும் அமேசிங்கா இருக்குது. சார் ரஜத் பண்டிதர் பத்தி சொல்லுங்க சார். ரஜத் பண்டிதருக்கு வந்து லீடிங் பை எக்ஸாம்பிள், லீடிங் ஃப்ரம் த ஃப்ரண்ட். அவர் உள்ள வந்தாருன்னா விவேந்த் சேஸ் மாதிரி அடிக்கிறார் 6லாம். அவருக்கு வந்து பேட்டிங் வந்து இஸ் நாட் கேப்டன்சி பட்டன் இஸ் நாட் பாதர்ட் இஸ் பேட்டிங் ஒன் பிட். வித்தவுட் கேப்டன்சில ரஜத் பண்டிதார் எப்படி ஆடிந்தாரோ அதை விட டபுள் ப்ராப்ளம் ஆடுறாரு இப்போ. ஓகே, அதுல ஒருவேளை ஈகோ ப்ராப்ளம் வந்து விராட் கோலி அவருடைய இன்டர்பியரன்ஸ் இருக்குன்னு பார்த்தா விராட் கோலியோட இன்வால்மெண்ட் மட்டும்தான் லைட்டா இருக்கு இவர் கேப்டன்சில. ஸோ அது அதர் பிளஸ்.
பட் இன்னொரு பார்டரை தாண்டிட்டார் எப்படியோ. பின்னாடி வந்து டிராபிக் போலீஸ் ஒருத்தர் இருக்கிறாரு, பாத்தீங்கல்ல, ஜிதேஷ் ஒரு டிராபிக் போலீஸ் பின்னாடி ஃபீல்ட் செட் பண்ணினே இருப்பார். பவுலிங் போட்டு முடிக்கிற வரைக்கும் எல்லா பவுலரும் அதை ஓவர் கம் பண்ணி அதை சாந்தப்படுத்தி அவருடைய இது பேட்டிங் சேஞ்சஸ், பேட்டிங் ஆர்டர் அனுப்புறது எல்லாமே பியூட்டிஃபுல்லா. எப்ப டேவிட முன்னாடி அனுப்பணும், டேவிட இப்ப பின்னாடி ஒரே ஒரு தடவை தான் சொதப்பினார், டேவிட முன்னாடி அனுப்பாம. ஸோ அவருடைய பேட்டிங் ஆர்டரை வந்து டீல் பண்ற விதம், ஃபீல்ட் செட்டிங்ஸ், எல்லா கேட்சஸும் இன்னைக்கு பாருங்க, எந்த ஃபீல்டருக்கும் 4 இன்ச்சு 2 இன்ச்சு கூட நோர்த்துக்கு செஸ்ட் ஹைட் எல்லாருக்கும் அந்த மாதிரி ஃபீல்ட் செட்டிங் பிரில்லியன்ட். அண்ட் ஓவரால் கோஆர்டினேஷன் வித் எவ்ரிபடி இல்ல பிரமாதம். விக்கெட்ஸ் விழுற சமயத்துல கூட கேப்டன்சி பர்டன் அஃபெக்ட் ஆகாத அளவுக்கு போய் ஸ்டோக்ஸுக்கு போயினே இருக்காரு பட்டிதார். ஸோ அந்த மாதிரி ஒரு பிரில்லியன்ட், ஓவரால் பிரில்லியன்ஸ், ஃபுல்லி டிசர்விங், கப் டிசர்விங் அப்சல்யூட்லி. ஆல்ரைட் சார், ஒரு சூப்பர் சீசனை பார்த்து முடிச்சிருக்கோம் நம்ம. இந்த மேட்சுக்கு ஒரு ஓவரால் ரேட்டிங் அப்படின்னா நீங்க என்ன கொடுப்பீங்க சார் அவுட் ஆஃப் 5? அந்த போலிங் எக்ஸலன்ஸ் ஆஃப் ஆர்சிபி டாப் கிளாஸா இருந்தது. ஒண்ணுமே இல்லாத மேட்சை திடீர்னு ரஷீத் கான் பூந்து வந்து கொண்டு வந்தார் ஒரு இன்ட்ரெஸ்டிங் மேட்ச் மாதிரி. அது வந்து அது கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நல்லா போன்றிருக்கும் போது கட் பண்ணி அதை வந்து சுப்மன் கில் எடுத்துன்னு போய் பிரசித்துக்கு வந்து 21வது ஓவர் கொடுத்து அதை ஒரு பக்கம் பண்ணியிருந்தார். ஸோ இவ்வளோ பிரச்சனைகளுக்கு மத்தியில் அந்த மேட்ச் கொஞ்சம் க்ளோஸ் ஆகிற மாதிரி இருந்தது. அதனால ஒரு 4.25, இல்லாட்டா ஃபைனல்ஸுக்கு ஒரு மரியாதை இருக்காது. இது டோட்டல் ஒன் சைடட் மேட்ச், டேம் ஸ்குவிப் ஆயிடும். தேங்க் காட் ரஷீத் கான் கொண்டு வந்தார், ஒரு லைஃப் கொண்டு வந்தார் மேட்ச் உள்ள. அதனால கொஞ்சம் பார்க்கறது ஒரு ஃபைனல்ஸ் மாதிரி இருந்தது. அதனால ஓகே, கிராண்ட் 4.25. சார் மெரிவா பன்னீர்செல்வமின் ரிஃப்ரெஷிங் மொமெண்ட் இந்த மேட்ச் என்ன சார் சொல்லுவீங்க? ரிஃப்ரெஷிங் மூமெண்ட் வந்து எனக்கு இன்ஜரி வந்தாலும் சரி, எனக்கு வந்து பேட்டில் பால் சரியா போடலனாலும் சரி, நான் பேட்டை கேரி பண்ணுவேன். சேஸ் பண்ணும்போது நான் தான் சாம்பியன். நீ தலைகீட்டு என்ன போலிங் போட்டாலும் நான் தான். நீங்க பவுன்ஸ் தானே பண்றீங்க, நாங்கள் பண்ண மாதிரி எங்க போகுது பார் பால் அப்படின்னு பேட்டிங்ல காமிச்சது. அதனால விராட் கோலி வந்து டாப் கிளாஸ். அவருக்கு தான் நீங்க கிரேட் பன்னீர்செல்வம் அனுப்பணும். அப்கோர்ஸ் ரஷீத் கான் வந்து என்னதான் போன மேட்ச் டிமாரலைஸ் ஆனாலும் இந்த மேட்ச் லைவ் கொண்டு வந்தாரு பாருங்க. ஸோ அவருக்கு ஒரு கிரேட் பன்னீர்செல்வம் அனுப்பிச்சிடலாம். இந்த ரெண்டு டெஃபினெட்லி சூப்பர் சார். ஐபிஎல் 2026 ஒரு பெரிய முடிவுக்கு வருது சார். இதுக்கப்புறம் இன்னும் அடுத்த வருஷத்துல இன்னும் நிறைய விஷயங்கள் சேஞ்ச் ஆகலாம். கேப்டன்ஸ் வந்துட்டு சில டீம்ல மாறுற மாதிரி இருக்கிறாங்கன்ற பேச்சுவார்த்தைகள் போது ஒரு டீம்லாம் வந்து அனௌன்ஸ்மெண்ட்டே பண்ணிட்டாங்க, இவரது இல்ல கேப்டன் எல்எஸ்ஜியில். எப்படி நடக்க போகுது அப்படின்றதா பார்க்கறதுக்கு நானும் எக்ஸைட்டடாக இருக்கிறேன் சார். ஹவ் வாஸ் திஸ் சீசன் ஓவராலா உங்களுக்கு எப்படி போச்சு சார் ஐபிஎல் 2026? திஸ் சீசன் ரொம்ப எக்ஸைட்மெண்ட்னு சொல்ல முடியாது. ஒரு ரொம்ப ஃபியூ மேட்சஸ் 20 to 25% தான் கிளிஃப் ஹேங்கரா இருந்தது. பட் என்ன ஒன்று, இந்த சீசன்ல மட்டும்தான் பவுலர்ஸ் டாமினேஷன் நிறைய பார்க்க முடியுது. பவர் பிளேல நிறைய விக்கெட்ஸ் விழுந்து கிரைசிஸ் வந்துனே இருந்தது இல்லை. ஸோ இது ரொம்ப ஒன் சைடடா பேட்டிங் ஓரியன்டாவே போட்டு ஒரு ஆட்டுக்குட்டி யாரையோ துரத்துற மாதிரி இல்லை கோழிங்களை வெட்டுற மாதிரி அந்த மாதிரி பவுலர்ஸை நாசம் பண்ணியிருந்தாங்கல்ல. அது இல்லை. சப்போசிங் பிச்சஸ் பவுலர் ஃபேவரபிளா இருந்ததுன்னா என்ன ஆகும், கொஞ்சம் பேட்டர்ஸ் ஆட்டம் கண்டாங்க. அது ரொம்ப நல்லா இருந்தது. அந்த ஒரு சேஞ்ச் ரொம்ப நல்லா இருந்தது. ஆர்சிபி ஹேட்ஸ் ஆஃப். ஏன்னா ஒரு தடவை அடிச்சுட்டு ஓப்பா இத்தனை நாள் கழிச்சு அடிச்சாங்கன்ட்டு துடி கூட ஸ்லாக்கன் பண்ணாம காம்ப்ளசன்சியே டீம்ல வராம திருப்பி பியூட்டிஃபுல்லா வந்தாங்க பாருங்க. திருப்பி கப்ப அங்கதான் இதை என்னைக்குமே இது எங்கள்கிட்ட தான் இருக்கணும் அப்படின்ற மாதிரி ஒன்று கொண்டு வந்தாங்க. அதனால தான் ரிப்பீட் சேலஞ்சர்ஸ் பெங்களூர்னு ஒன்று பியூட்டிஃபுல்லா அதை ஹோல்ட் பண்ணாங்க. ஹேட்ஸ் ஆஃப். அண்ட் நான் கூட 51-49 இன் ஃபேவர் ஆஃப் ஜிடின்னு சொன்னேன். அது சுப்மன் கில் பிடிக்கவே இல்லை, ரொம்ப கோவப்பட்டது சொன்னது. எப்படி சொல்லுவீங்க, கிளியர்லி 80-20 ஃபேவரிங் ஆர்சிபி அப்படின்னு என் மேல ரொம்ப கோவத்தில் இருக்காரு சுப்மன் கில். அது நம்ம ஒண்ணுமே பண்ண முடியாது. பட் இந்த ஒரு குட் டோர்னமெண்ட், நமக்கு லேர்னிங் ப்ராசஸ் தானே. இந்த பிக்சர்ஸ்லாம் வேற மாதிரி இருக்கும்போது இந்த அடாப்டபிலிட்டி வந்து ரொம்ப கம்மியா இருக்கு. இன்னும் கொஞ்சம் இப்போ வந்து ஸ்போர்ட்டிங் விக்கெட் விச் மீன்ஸ் பேட்ஸ்மேனுக்கு டெமன் எதுவும் கிடையாது. அட் த சேம் டைம் ஒரு சாதா ஒரு பாட்டா விக்கெட்ன்றாங்க பாருங்க. இதுல என்ன போட்டாலும் 4-6 அப்படியும் இல்லாம கொஞ்சம் லைஃப் ஃபார் பவுலர்ஸ் பேட்டர்ஸ்க்கும் இப்போ இன்னைக்கு இருந்த பிச் மாதிரி அப்படி இருந்தால் நல்லா இருக்கும். ஆல்ரைட் சார், நிறைய விஷயங்களை பேசியிருக்கோம். இந்த சீசன் எனக்கும் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு சார். உங்க கூட வழக்கம் போல பேசினதுல 4 IPLs பேக் டு பேக் அட் கலர் கண்ணாடி வித் பாஸ்கி சார்ங்கும் போது இட்ஸ் வெரி ஹியூஜ் ப்ரிவிலேஜ் ஃபார் மீ நான் சொல்லுவேன். நிறைய இடங்கள்லேருந்து வந்த கமெண்ட்ஸாக இருக்கட்டும், வீடியோவில் வர கமெண்ட்ஸாக இருக்கட்டும், மெசேஜ் பண்ணுற பல பேராக இருக்கட்டும், வெளியே சந்திக்கும் போது யாராவது பாஸ்கி சார் எப்படி இருக்கிறாரு, அவரோட நீங்கள் வீடியோ பண்ணுறது ரொம்ப சூப்பராக இருக்கு அப்படின்னு சொல்கிறதாகட்டும், எல்லா வகையிலையுமே இட் வாஸ் அ ஹியூஜ் ப்ரிவிலேஜ் ஃபார் மீ அண்ட் கலர் கண்ணாடி ஆஸ் வெல். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ஆல் யுவர் எக்ஸைட்டிங் ரிவ்யூஸ். அண்ட் வழக்கம் போல் அது ரெவ்யூவாக மட்டும் இல்லாமல் அதில் ரெவ்யூவும் இருக்கும், ரெமடியும் இருக்கும், என்னென்னலாம் பண்ணி இந்த டீம் இதை மாற்றிக்கலான்னு நிறைய ரகலையும் இருக்கும். அதை அழகாக பேலன்ஸ் பண்ணி வந்து ஒரு டாக்டர் மருந்து கொடுக்குற மாதிரி அதை எங்கள் எல்லாருக்கும் கொடுத்ததுக்கு தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ வெரி வெரி மச் சார். தேங்க்ஸ் டு தி ஃபேன்ஸ். நீங்கள் வந்து சூப்பராக வந்து இந்த வாலிபாலில் ஸ்மாஷுக்கு ஒரு அழகாக கொடுப்பாங்களே ஜூஸி, அந்த மாதிரி நீங்கள் கொஸ்டின்ஸே ஹியூமர்ஸாக கொடுக்குறீங்க. அது அனதர் ப்ளஸ் பாயிண்ட். அண்ட்
கம்மிங் டு தி ஃபினிஷ் நம்ம ஏதாவது ஒன்று பேசுவோம் இல்லையா புதுசாக. அதில் வந்து இப்போ இந்த நம்ம சிஎம் விஜய் அண்ட் சூரியவம்சி இந்த 2 பேர் தான் டாக்கிங் பாயிண்ட் இந்தியாவிலே. ஓகே, பட் என்னன்னா கேமரான்றது எல்லாத்துக்கும் அவங்க நகம் கட் பண்ணா, வகுடெடுத்து தலைவாரினா, வேர்வை எப்படி தொடச்சா, எல்லாத்தையும் கொண்டு வந்து சோஷியல் மீடியாவில் எல்லாத்துக்கும் ஒரு டிபேட் நடந்துனே இருக்குது. ஸோ அதனால வைபவ் சூரியவம்சி வந்து இமோஷனலாக இருந்தெல்லாம் அவருடைய ஏஜுக்கு ஒரு ஆவாரு. உடனே ஏதாவது ஒரு ஜோக்கு சொன்னா கூட, இப்போ நீ சொன்ன சாய் சுதர்ஷன் வந்து பேடு கட்டிக்கிறதுக்கு முன்னாடி பேட்டு கட்டின்னு நான் பெட்டரா இருக்கும், எனக்கு கை விட்டு போயிருது பேட் அப்படின்னு. அதுக்கு சில பேர் இல்ல யா பட் ஸ்டில் சேட் தோ அப்படின்னு அவங்களுக்கு தெரிஞ்ச இங்கிலீஷ்ல. நான் என்ன சொல்றேன், எல்லாமே ஜாலியாக தான் பாடணும். சூப்பராக பேட்டிங் ஆடும்போது பிரமாதமாக பாராட்டுறோம். இந்த மாதிரி பேட்டை விட்டு 2 விக்கெட் ஆனால் எல்லாரும் ஜாலியாக தான் பண்ணுவாங்க. திருப்பி 6 அச்சாருன்னா செஞ்சுரி அச்சாருன்னா பாராட்ட போறாங்க. ஸோ அதை நம்ம ஸ்போர்ட்டிவாக எடுத்துக்கணும். இன்னொரு விஷயம் எல்லாருக்குமே சொல்றேன், சூரியவம்சி செஞ்சுரி மிஸ் பண்ணது வந்து அவர் வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஹேட்ஸ் ஆஃப் டு ஹிம். இஸ் அ டீம் மேன். இண்டிவிஜுவல் ரெக்கார்டில் ஒரு கிரிக்கெட் ஆடல. அவர் அவுட், நான் வந்து டீம் மோதப்பட்டதுன்றதான் நான் அழகிறேனே தவிர என் செஞ்சுரி போச்சுன்னு அழல அப்படிங்கிறத அழகா சொல்றாரு, மெச்சூர்டா சொல்றாரு. ஸோ ஹேட்ஸ் ஆஃப் டு ஹிம். பியூட்டிஃபுல் ஃபைண்டு. இந்தியாவுக்கு வந்து அவர் கலகணும். பட் சூரியவம்சி உங்களுக்கு ஒரு சூப்பர் விஷயம் சொல்றேன், செஞ்சுரி மிஸ் பண்ணுறதுல ஒரு பெரிய பிளஸ் இருக்கு. என்ன தெரியுமா, செப்பாக்கில் எத்தனையோ செஞ்சுரிஸ் அடிச்சிருக்காங்க எத்தனையோ பேர். டீன் ஜோன்ஸ் எல்லாம் பின்னிருக்காரு. ஆனால் இன்னி வரைக்கும் விஸ்வநாத், ஜிஆர் விஸ்வநாத்துடைய 97 நாட் அவுட் அப்படின்னு அதை பேசிக்கினே இருப்பாங்க. தட் இஸ் மோர் வேல்யூபிள் அண்ட் சுப்பீரியர் டு எனி செஞ்சுரி விச் வாஸ் ஸ்கோர்ட் இன் செப்பாக். அது ஒரு எக்ஸாம்பிள். டான் பிராட்மன், த டான் ஆஃப் கிரிக்கெட், அவருடைய ஆவரேஜ் 100 இருந்தா கூட யாரும் பேசிருக்க மாட்டாங்க. 99.99. ஸோ ஸ்டில் டாக்ட் அபவுட் அந்த ஆவரேஜ்னால. என்னுடைய குருநாதர் லெக் ஸ்பின்னர் விவி குமார் இருக்காரு, 92 ஏஜ். அவரு 599 விக்கெட்ஸ் ஃபர்ஸ்ட் கிளாஸ் மேட்சஸ்ல. 600 கூட அவ்வளவு பேசிருக்க மாட்டாங்க. ஸோ இந்த 3 பேருமே பெரிய லேண்ட்மார்க்கை மிஸ் பண்ணிட்டாங்க. ஆனா இன்னைக்கும் டாக்ட் அபவுட் ஒன்லி பிகாஸ் தே மிஸ்ட் இட். அதுக்கு வேல்யூ ஜாஸ்தி. அது மாதிரி சூரியவம்சி உடைய 90s will be more talked about. ஃபியூச்சர்ல ஒரு 100 செஞ்சுரி வச்சாருன்னா கூட ஸோ ஒரு ஹாப்பியா இருக்கலாம். அண்ட் நீங்க இங்கேருந்து எழுந்து தலைதறிக்க ஓடுறது ஒரு விஷயம் ஒன்று சொல்றேன். பெங்களூர்ல இருந்து இன்னைக்கு நேத்திய ஜிஞ்சரு போன மேட்ச், இந்த மேட்ச் இந்த மேக்ன்ற ஹோட்டல் அங்கேருந்து பண்ணிட்டு இருக்கேன், ஸ்டர்லிங் மேக்ல இருந்து. ஸோ இதுல என்னன்னா ரொம்ப டிராஃபிக் இருக்கு இல்லையா, ரொம்ப டிராஃபிக் இருக்கு. டிரைவிங் கஷ்டம்ன்றாங்க. எந்த அளவுக்கு டிரைவிங் கஷ்டம்னா ஸ்ட்ரெயிட் டிரைவ், கவர் டிரைவ், ஸ்குரா டிரைவ் அதெல்லாமே கஷ்டமா இருக்கு கார் ஓட்டும் போது அப்படின்ட்டு. அந்த கிரியேட் பண்ணி நீங்க எடுத்து குடிச்சிட்டு நீங்க ஒரு வழியா மயக்கம் போடாம நீங்க கரெக்டா போய் சேர்ந்துருங்க கட்சிக்கு. அண்ட் ஃபேன்ஸுக்கு 100 கோடி தேங்க்ஸ். குட்டினத்துக்கு, கலடா பண்ணத்துக்கு, பாராட்டுறதுக்கு, எல்லாத்துக்குமே. மறுபடியும் we will meet with lot of success on cricket and humor on RRR. Refreshing partner. Meriba Paneer Soda. I trust Meriba.